ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணினா எல்லாரும் இண்டிகேட்டர்ஸ் தேடுவாங்க. ஆனால் மார்க்கெட்டோட ரியல் பேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? சப்போர்ட்னா ப்ரைஸ் கீழே வரும்போது அங்கே வந்து ஹோல்ட் ஆகிற ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பையர்ஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ்னா ப்ரைஸ் மேலே போகும்போது அங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிற ஏரியா, செல்லர்ஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இதை ரியல் லைஃப்பில் எக்ஸாம்பிளாக சொன்னால் சப்போர்ட்ன்றது ஒரு ஃப்ளோர் மாதிரியும் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு ஷீலிங் மாதிரியும். ஸோ ஃப்ளோர் பிரேக் ஆகும் வர கீழே போகாது, ஷீலிங் பிரேக் ஆகும் வர மேலே போகாது. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு லைன் இல்லை, இட்ஸ் அன் ஏரியா ஆர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். மினிமம் 2 இல்லை 3 டைம்ஸ் ப்ரைஸ் அங்கே ரியாக்ட் ஆகும். ஸோ பிகினியர் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் என்னன்னா, சப்போர்ட்டில் செல் பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ஸில் பை பண்ணுவாங்க. ஆனால் இதை நம்ம எப்படி கரெக்ட் அப்ரோச் பண்ணலாம்னா, சப்போர்ட் பக்கத்தில் பை ஐடியாவையும் ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் செல் ஐடியாவும் வச்சா நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ணி நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா இண்டிகேட்டர் இல்லாமல் கூட நல்ல ட்ரேடிங் பண்ண முடியும். பிகினியராக இருந்தால் இந்த கான்செப்டை ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க ஃபார் மோர் சிம்பிள் ட்ரேடிங் கண்டென்ட்.